நாம் இணைந்து நடத்தும் தொடர் இணையவழி பயிலரங்கம் 2023 ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரை தொடர்ந்து செல்லும் இந்த நிகழ்வு தினமும் காலை 5:27 ஆரம்பித்து 6:17 வரை செல்லும். மாதம் ஒரு தலைப்பு, தினம் ஒரு பயிற்றுனர் என்ற வகையில் இந்த மாத தலைப்பு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் வர்சஸ் பேட்ரியாட்டிசம். இன்றைய 1020வது நாளில் இன்றைய பயிற்றுனர் திருமதி ரம்யா கமல்ராஜ் அவர்கள். இவர் ஒரு ஆசிரியர், மிகச்சிறந்த பேச்சாளர், பல தளங்களில் அவர்களது பங்களிப்பை கொடுத்து கொண்டிருப்பவர். நம் நற்பழக்க தளத்திலும் தினசரி பங்கேற்று பின்னூட்டம் வழங்கி மாதம் ஒரு முறை நமக்கு இந்த மாதிரி பயிற்சியும் வழங்குபவர் மிகச்சிறந்த பேச்சாளர். இன்றைய தலைப்பில் அவரை பேச உங்கள் சார்பாக அழைக்கிறேன். மேடம், ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். அனைவருக்கும் நற்புலரி. இன்னைக்கு 1020வது நிகழ்வு. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ஃபவுண்டர் சாருக்கும் ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ் ஐயா அவர்களுக்கும் இங்க இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ஸ் கிளியரா இருக்கு சார்? மிக அருமையா இருக்கு மேடம். ஓகே சார், தேங்க்யூ. ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப், பேட்ரியாட்டிசம் பத்தி நம்ம 15 நாளா இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இதுல முக்கியமான குவாலிட்டிஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். டிசிப்ளின், டீம் ஒர்க், ரெஸ்பெக்ட், டாலரன்ஸ், இதெல்லாம் நமக்கு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்ல கிடைக்குது. ஒரு லவ், ஃபெய்த், நம்ம டியூட்டி கான்ஷியஸா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது பேட்ரியாட்டிசம்ல இருந்து நம்ம கத்துக்கிறோம். இந்த விஷயங்கள்லாம் நமக்கு ஒரு ஹோல்சமா ஒரு நல்ல ஒரு ஹியூமன் பீயிங்கா எப்படி வளரணும் அப்படின்றதுக்கான விஷயங்கள். இப்போ டிசிப்ளினை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்லயும் சரி, பேட்ரியாட்டிசம்லயுமே சரி, ஒரே மாதிரி தான். ஒரு ரெண்டு பேருக்குமே இருக்கும். இப்போ ஒரு விளையாட்டுல ஒரு ஒரு வெற்றி அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொன்னா அவங்க அப்படியே வானத்துக்கு பூமிக்கும் குதிக்கலாம் மாட்டாங்க. ஒரு ரியல் ஸ்போர்ட்ஸ்மேன் அப்படி நார்மலா தான் இருப்பாரு. ஒரு தோல்வி அடைஞ்சா கூட அது கேஷுவலா தான் எடுத்துப்பாங்க. அப்போ அந்த டிசிப்ளின் அவங்களுக்கு இருக்கணும். அப்பதான் அந்த வெற்றி அடைஞ்சோடனே எகிரி குதிக்காம இருக்கிறது, தோல்வி அடைஞ்சோடனே துவண்டு போகாம இருக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வரும். இதை சின்ன வயசுல இருந்து அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்ல அந்த பிள்ளைங்க எல்லாம் கத்துக்கிறாங்க. இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி மேக்சிமம் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சில்ட்ரன் அது சம்பந்தமாவே தான் இருக்கும். நம்ம ஒருத்தருடைய பெர்செப்ஷன் ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு குழந்தைங்களோட மூவ் பண்ண விஷயங்கள்லாம் பத்தி ஷேர் பண்ணோம் அப்படின்னு தோணிடுச்சு. அதனால அதை பத்தி சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். இப்போ இது வெற்றி தோல்வி பத்தி பேசும்போது நம்ம பேட்மிண்டன் கோர்ட்டுக்கு போவோம். நாங்க பசங்களுக்கு இந்த டோர்னமெண்ட் இருக்கும்போது அப்பதான் நான் பார்த்தேன். இந்த பேரண்ட்ஸும் பாத்தீங்கன்னா அந்த அவங்க முகத்திலயுமே ஒரு ஒரு சலனமா ஒரு எமோஷனுமே இருக்காது. அவங்க நார்மலா தான் இருப்பாங்க. ஜெயிச்சாலும் ஒரே மாதிரிதான் இருப்பாங்க, தோத்தாலும் ஒரே மாதிரிதான் இருப்பாங்க. அப்பெல்லாம் நினைச்சுக்குவேன் ஸ்டார்டிங்ல எல்லாம், இவங்க எல்லாம் என்ன ஒரு ஜெயிச்சுட்டான், குழந்தை மெடல் வாங்கிட்டான், ஒரு ஹாப்பினஸுமே இல்ல, அமைதியா போறாங்க அப்படின்லாம் நினைச்சுப்பேன். அதெல்லாம் இன் கோர்ஸ் ஆஃப் டைம் நமக்கே புரிய வருது. ஓஹோ, அப்ப நம்ம இப்போ பாராட்டிட்டோம்னா நம்ம தோல்வி அடையும் போது குழந்தை நம்ம முகத்தை பார்க்கவே முடியாது. சோ அதெல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ளுக்குள்ள நியூவான்சஸ் நிறைய விஷயங்கள் இருக்குன்றது எனக்கு அப்பதான் தெரிஞ்சிச்சு. நம்ம ஆக்சுவல் ஸ்போர்ட்ஸ்மேன் இல்லைன்னா கூட நம்ம பிள்ளைங்க கூட போகும்போது ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம கத்துக்கிறோம். பசங்க கிட்ட பாத்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட எல்லாமும் நான் இது எல்லாமே பார்த்திருக்கேன். ஒன்னொன்னா ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் டிசிப்ளினை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம வீட்டுக்கு பட்டாசு பெட்டி வந்திருந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா மேலே ஹுசைன் போல்ட்டுடைய படம் போட்டு அவருடைய கோட் ஒண்ணு இருந்துச்சு. அது என்னன்னா, தேர் ஆர் பெட்டர் ஸ்டார்ட்ஸ் தேன் மீ பட் ஐ எம் அ ஸ்ட்ராங் ஃபினிஷர் அப்படின்னு போட்டிருந்தது. அடடா, இது என்னவோ நமக்கு சொல்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், நீ ஸ்டார்ட் பண்றது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா ஃபினிஷ் செம்மையா பண்ணோம் அப்படின்னு அது பார்த்தோன்னே எனக்கு புரிஞ்சு நான் எழுதி என்ன பண்ணிட்டேன், என்னோட நோட்டீஸ் போர்ட்ல ஒட்டிட்டேன். வீட்லயே நான் ஒரு நோட்டீஸ் போர்டு வச்சிருக்கேன். அங்க எனக்கு ரொம்பவே கனெக்டான கோட்ஸ் எல்லாம் எழுதி அங்க ஒட்டிடுவேன். பசங்க பார்த்தாலும் ஒரு மோட்டிவேட் ஆவாங்க, நமக்கும் கூட ஒரு மோட்டிவேஷன் ஆகும்ட்டு. நீ ஸ்டார்ட் பண்ணவே இல்லைன்னா கூட பரவாயில்லம்மா, ஆனா நல்லா ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்றது எனக்கு தோணிடுச்சு. ஸோ எனக்கு என்னன்னா, இதை என்ன இது அப்படின்னு யோசிக்கும் போது கொஞ்சம் எப்பயோ கேட்ட ஒரு விஷயம் எனக்கு ஞாபகத்துல வந்தது. உசேன் போல்ட்டை பத்தி என்னன்னா, அவர் ஒரு ஒலிம்பிக்ஸ்ல 100 மீட்டர்ஸ் ரன்னிங்ல
எல்லாரும் ஒரு இதுல ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ல நிக்கும்போது கன் ஷாட் பண்றதுக்கு ஒரு கொஞ்சம் மைக்ரோ செகண்டுக்கு முன்னாடி எந்திச்சு ஓடிட்டார் போல இருக்கு. சோ அவர் ஓடும்போது என்ன ஆயிருச்சுன்னா அவர் டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. அவர் வந்து ஜமைக்காவுடைய வீரர் அத்லெட். அப்போ டிஸ்குவாலிஃபை பண்ண உடனே அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? ஆஹா, நம்மளுடைய நாட்டினுடைய இதை வந்து நம்ம ப்ரிவிலேஜ் டவுன் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவருக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் போராட்டங்கள் இருந்திருக்கும். ஆனா அவ்வளவு விஷயத்திலயும் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அதை பத்தி யோசிக்கவே இல்லை. அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்ம பண்ண மிஸ்டேக் என்னன்றது கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு அடுத்த போட்டியிலேயே வந்து பாத்தீங்கன்னா அவங்க நாட்டுக்கு கின்னஸ் ரெக்கார்டு வாங்குற அளவுக்கு அவர் ரெடி பண்ணியிருக்காரு. அப்போ ஓஹோ, இததான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம சர்ச் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு. ஸோ இவரை மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனா நம்ம இருக்கணும். அது நம்ம ஆக்சுவல் ஸ்போர்ட்ஸ் மேன்ல நம்ம இறங்கி இல்லைன்னா கூட இவங்க கிட்ட இருந்தெல்லாம் இவ்வளவு விஷயங்கள்லாம் கத்துக்கிறோம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. எனக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு டீம் ஒர்க். டீம் ஒர்க் அப்படின்னு பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து பேட்ரியாட்டிசம்லயும் இருக்குது, ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்லயும் இருக்குது. டீமா சேர்ந்து நிறைய பேர் ஒன்னா சேர்ந்து பல கைகள் சேர்ந்து எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண முடியும், தனியாலாம் எதுவும் பண்ண முடியாது. ஸோ டீமா இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, நான் எழுதி ஒட்டி வச்சிருக்கேன், அதுவும் டுகெதர் எவ்ரி ஒன் அச்சீவ்ஸ் மோர் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஒரு டீம் எப்பயுமே அந்த ஒரு எண்ணம் இருக்கணும், நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கணும், எல்லாருமே அச்சீவ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? போகும்போது அவன் தப்பு பண்ணிட்டானா அவனை வந்து திட்டக்கூடாது. அவன் கூட வந்து அவனுடைய ஸ்ட்ரென்த்தை நம்பி உள்ள போக கூடாது. சோ நம்மளுடைய டீம்ல எது பிளஸ் எது மைனஸ் நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம அதை வந்து கரெக்ட் பண்ணி அந்த டீமா ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதுல எப்படின்னா இது நமக்கு நாட்டுப்பற்றுலையுமே கூட இருக்குது இந்த டீம் ஒர்க். இதை நான் இப்போ நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா நம்ம தெருவுல நிறைய டிஃபென்ஸ் ஆர்மியோட ரிட்டையர்ட் பீப்புள் தான் இருப்பாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே வருதுன்னு சொன்னா முன்னாடி நாளே இந்த தெருவுல நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அந்த ரிட்டையர்ட் பீப்புளுக்கு அந்த ஆர்மில இருக்கிறவங்க வந்து வயசாயிருச்சு 70+, 75+. அதனால அவங்களுக்குள்ள இருக்கிற பேட்ரியாட்டிசம் எப்படி இருக்கும்னா, முன்னாடி நாளே வந்து எல்லா வீட்லயும் வந்து வீடு வீடா வந்து அந்த இது பேம்ப்ளெட் கொடுத்துருவாங்க, நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, நம்ம வீட்டு எதிர்க்கதான் அப்படிங்கறதால முன்னாடி நாளே வந்து இந்த கொடியெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாமே அவங்களுக்குள்ளார ஒரு டீம் இருக்கும். அவங்க வந்து அவ்வளவு அழகா அதை ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணும்போது பார்க்கும்போது நமக்கு என்ன ஆயிரும்னா, மறுநாள் காலையில நம்மளும் கூட சேர்ந்து கூட ஹெல்ப் பண்ணுவோம். அவங்க ஏன்னா பெரியவங்க செய்யும்போது நம்ம செய்வோம்னு சொல்லிட்டு கூட எதுவுமே தெரியாம தான் ஸ்டார்டிங்ல தான் செஞ்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் போக 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 என்ன ஆச்சுன்னா, அந்த எஃபெக்ட் வந்து எப்படி இருந்துச்சு, நம்மளால முடிஞ்சதை செய்வோம்னு சொல்லிட்டு நான் போய் கோலம் போடுவேன். அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் போக போக என்ன ஆயிடுச்சுன்னா, நமக்கு அந்த டைம்ஸ் சொல்லிட்டு போவாங்க இல்லையா, 8:00 வந்து நம்ம கொடி ஏத்தணும்னு சொன்னா அந்த டைமுக்கு எங்க யாருக்குமே வீட்டுக்குள்ள காலே நிக்காதுங்க. நாங்க என்ன பண்ணுவோம், 4 பேருமே ஏந்திச்சு ரெடி ஆயிட்டு பக்காவா ரெடி ஆயிட்டு கொடியை குத்திட்டு போய் அங்க நின்னுடுவோம். அங்க நின்னுட்டு அங்க கொடிய நாங்களும் எங்களோட பங்குக்கு என் பையன் என்ன பண்ணுவோம், லேப்டாப் எடுத்துக்குவான், என் பாப்பா ஸ்பீக்கர் எடுத்துருவாங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அங்க வச்சு அந்த நாட்டுப்பற்று சாங்கை போட்டு விட்ட உடனே வரும் பாருங்க ஒரு கூஸ் பம்ப். இதெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்ல மட்டும் இல்லைங்க, பேட்ரியாட்டிசம்ல நம்ம டீம் ஒர்க் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள். இந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கவுங்க வீட்டுல இருந்து சேர் எடுத்து வந்து போடுவாங்க. எல்லாரையுமே இன்வால்வ் பண்ற மாதிரி அவங்க அவங்க எதுவுமே சொல்ல கூட மாட்டாங்க. அந்த கிரேட் பீப்புள் பெரியவங்க எல்லாம் வந்து எதுவும் சொல்லவே மாட்டாங்க, ஏனும் கேட்கவும் மாட்டாங்க. வீட்டுக்கு ஏன் வரலனும் கொடியேறதுக்கு ஏன் வரலன்னு போயிட்டு யாருமே எப்பயுமே தப்பாவும் பேச மாட்டாங்க. வர்றவங்க வாங்க நமக்கு. ஆனா அதுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பேட்ரியாட்டிசம் என்ன பண்ணாலும் நம்ம வீட்டுக்குள்ளே நிக்க விடாதுங்க. போய் எல்லாமே நின்னு அழகா எல்லா சாங்ஸையும் பாடி அப்போ எல்லாம் பேசிட்டு நம்ம அவனியூல என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறதெல்லாம் பத்தி கொஞ்சம் பேசுவாங்க. அதுக்கப்புறமா ஜெய்ஹிந்த் சொல்லிட்டு வந்துருவோம். ஆனா அது திரும்பி நம்ம வீட்டுக்குள்ள ஒரு கால் எடுத்து வைக்கும்போது ஒரு பெருமிதம் இருக்கும் பாருங்க. ஆஹா, ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து நமக்கு வந்து என்னுடைய ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா, ரெஸ்பெக்ட் இருக்குது கண்டிப்பா நமக்கு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் மேல. அப்போ நமக்கு ஒரு பெரிய மரியாதையே வரும். நாட்டுக்காக விளையாடுற வீரர்களை பார்த்து நமக்கு ரெஸ்பெக்ட் இருக்குது. நம்ம ஹிஸ்டரியில படிச்சிருக்கிற மாதிரி நம்மளுடைய அவங்களெல்லாம் வந்து பார்க்கும்போது விடுதலை போராட்ட வீரர்கள்லாம் எவ்வளவு பண்ணியிருக்காங்கன்றது பார்க்கும்போதெல்லாம் நமக்கு எவ்வளவு ரெஸ்பெக்ட் வரும். அப்படி பார்த்தோம்னாக்கா ஒரு இதே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா தியான் சந்த் அப்படிங்கிறவரு. உம் அவர் ஒரு ஹாக்கி பிளேயர். அவர் வந்து உலகத்தையே மயக்கிருவாராம். அப்படி ஒரு செம்மையான பிளேயர் ஆமா, ஹாக்கி பிளேயர். அவரை பார்த்துட்டு ஜெர்மனில இருக்கிற ஹிட்லரே வந்து ரொம்ப இது பண்ணிட்டாராமா. அவரை பார்த்து வியந்து போய் அவரை வந்து கூப்பிட்டு எங்க நாட்டுக்கு வந்திருப்பா நீ அப்படின்னு கூப்பிடும்போது அவர் ஒரு வார்த்தை தான் சொன்னாராம், மை ஸ்டிக் வில் பிளே ஒன்லி ஃபார் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டாராம். இது வந்து இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு என்ன இருக்குதுன்னா, ஓ, இப்படியெல்லாம் கூட நமக்கு வந்து நபர்கள்லாம் இருந்திருக்காங்க உலகத்துல. அவங்கவங்க இப்பெல்லாம் வந்து நாட்டை வந்து ஈஸியா விட்டு கொடுத்துட்ட கேப்ல இவர் வந்து எவ்வளவு நீங்க கொடுத்தா கூட எனக்கு தேவையில்லை, நான் வந்து என்னுடைய ஸ்டிக் இந்தியாவுக்கு மட்டும்தான் விளையாடும்
அப்படிங்கிறத சொல்றாரு. இந்த இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நமக்கு கண்டிப்பா கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டாலரன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இது வந்து எல்லா இடத்துலயுமே நம்ம பார்ப்போம். ஆ எ நார்மலா வந்து இந்த குப்பை வண்டியில வந்து வரும் பாட்டு. இந்த குப்பை கொட்டும் நபர்கள்லாம் கூட மனுஷங்க தாங்க. அவங்களையும் கொஞ்சம் மதிங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நமக்கு டாலரன்ஸ் அப்படிங்கிறது ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்லயும் இருக்குது. நம்மளுடைய தினசரி வாழ்க்கையிலயும் இதெல்லாம் நம்ம பண்ண வேண்டியிருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்றேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, இப்போ நம்ம பசங்கலாம் ஸ்கூலுக்கு போவாங்க. அவங்க போயிட்டு வரும்போது ஒரு சில சமயம் கை, கால்லாம் இன்ஜுரி ஆயிட்டு வரும். அ கட்டுலாம் போட்டுருக்காங்க. ஆனாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, அ எப்படா சரியாவும், எப்படா சரியாவும்ன்னு கேட்டுட்டே இருப்பாங்க, செஞ்சுட்டே இருப்பாங்க. அந்த சரியான அடுத்த நாளே திரும்பி போய் விளையாட போயிடுவாங்க. அப்பலாம் எனக்கு தெரியும், என்னடா இவங்க இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா அந்த பக்கம் மாட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா இந்த ஸ்போர்ட்ஸ்ல மட்டும் அந்த பசங்க எப்படா சரியாவும் நம்ம திருப்பி போய் விளையாடலாங்கிற மாரி கிளம்பி போவாங்க. அப்போ வந்து எனக்கு அந்த இதெல்லாம் தெரியல. பட் நம்ம பசங்க போம்போது தான் தெரியுது, ஓஹோ! இது மாரி வந்து வலிக்கும் தான். நெறைய விஷயங்கள் நடக்கும் தான். அவன் சொல்லுவான், என் பையன் வந்து சொல்லுவான். இந்த மாரி "அம்மா ஃபீல் த பெயின் அம்மா" அப்படிம்பான். "என்னடா பெயின்லாம் ஃபீல் பண்ண சொல்ற?" அப்படின்னுவான். அத வந்து அவங்க கோச் வந்து சொல்லிக் குடுத்துருக்காரு போல இருக்கு. வலிக்கும் தான், கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இதெல்லாம் தாண்டி போனா தான் நமக்கு ஒரு விஷயங்கிறதெல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிக் குடுத்துருக்காங்க. பாய்ஸ் யூசுவலா பெருசா ஷேர் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன நுவான்சஸ் வந்து நான் கண்டுபிடிச்சது, பார்த்து வச்சதெல்லாம் பத்தி சொல்லலாம்னு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ம் என்னோட அக்கா பையன் வந்து இப்ப லீவுக்கு வந்திருந்தான். அவன் வந்து கையில 1 சென்டிமீட்டர் அப்படின்னு போட்டு எழுதி, ஒரு பிளாக் பென்ல எழுதி எழுதி டெய்லி எழுதிட்டு இருந்தான். அது மேல எழுதி எழுதி வச்சிருந்தான் கையில. "ஏன்டா 1 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர் எழுதி வச்சிருக்க?" அப்படின்னு கேட்கும்போது அவன் சொன்னான், சித்தி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது. நாங்க வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல எங்களுக்கு பெருசா எங்க ஸ்கூல் லெவல்லயோ, இதுலயோ எங்களுக்கு பெருசா இது கிடையாது. மோட்டிவேஷன்லாம் கிடையாது. ஆனாலும் நாங்க வந்து எங்களுக்குள்ளேயே மோட்டிவேட் பண்ணி ஸ்கூல்ல தெரியும்ல கோச்சஸ்லாம் பெருசா இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் நாங்களே ரெடி ஆயி லாங் ஜம்ப்ல வந்து ஸ்டேட் லெவல் வந்துட்டோம் சித்தி. இப்போ வந்து நேஷனல் லெவலுக்கு போனோம். சென்னைக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான டோர்னமென்ட். அதுல வந்து எனக்கு ஒரே 1 சென்டிமீட்டர். ஸ்கேல்ல பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப குட்டி. ஆனா, அந்த 1 சென்டிமீட்டர் விட்டதால எனக்கு வந்து சென்னைக்கு போவே முடியல. நேஷனல் லெவலுக்கு என்னால போகவே முடியல. அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஊண்டிங்காவே இருக்குது. அதனால அடுத்த வருஷம் நான் கண்டிப்பா ஜெயிக்கணுங்கிறதுக்காக நான் எழுதி எழுதி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இத பார்க்கும்போது எனக்கு ஒரு பக்கம் சிரிக்கிறதா அழறதானே தெரியல. என்னடா இப்படி 1 சென்டிமீட்டர் டெய்லி எழுதுறானே இந்த பையன் அப்படிங்கிற மாரி. கொஞ்சம் பார்க்கறதுக்கு நமக்கு வியர்டா இருந்தா கூட, அந்த குழந்தை மனசுல அவ்வளோ ஒரு நம்ம ஸ்கூலுக்காக நம்ம பண்ணோம். அது என்ன பேக்ல வந்து என்ன பேக்ரவுண்டுன்னு கேட்கும்போது தான் தெரிஞ்சது. ஒரு பையன் அத்லெட்ல அவன் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இதுவரைக்குமே வந்து நெறைய பேர் போனது இல்லையாமா நேஷனல் லெவல் பிளேயருக்கு. ஆனா, ஏன்னா கொஞ்சம் அவுட்டர்ல இருக்கிறதால, இப்போ சென்னையிலன்னா நமக்கு கோச்சஸ் எல்லாமே இருப்பாங்க. நமக்கு எக்ஸ்போஷர் நெறைய இருக்குது. அங்க வந்து கொஞ்சம் இன்டீரியர்ல இருக்கிறதால அவங்களுக்கு வந்து எக்ஸ்போஷர் பெருசா இல்ல. ஆனா, அவங்க கூட படிச்ச பையன் வந்து இன்டர்நேஷனல் பிளேயர் ஆயிட்டான் போல. அத்லெட். அப்போ அவன் அதான் சொல்றான். இப்போ வந்து நான் நான் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட்காக வளரணும்னு நெனைக்கிறேன். விளையாடணும்னு நெனைக்கிறேன். நம்ம ஆளு வெளிய தெரியணும்னு நெனைக்கிறேன். நம்ம ஏரியா மக்கள் வந்து வெளிய தெரியணும்னு நெனைக்கிறேன்னு சொல்லும்போது, அவனுடைய அந்த பற்று, அந்த மண்ணு அவனுக்காக ஏதோ ஒண்ணு செய்ய சொல்லுது. அப்படின்னு நேத்து கூட ஐயா சொன்ன மாதிரி, ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கு உள்ளுக்குள்ளார. அதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப வியப்பா இருக்குது. ஏன்னா, நான் வந்து ஸ்போர்ட்ஸ் மேன் இல்ல. எங்க அக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, அ சும்மாவே எப்பவும் பார்த்தாலுமே வந்து எங்கேயான விளையாடு விளையாடி கை, கால உடைச்சுட்டு வருவாங்க. ஸோ அப்பப்போ அவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு போயிட்டு எங்க அம்மா ரொம்ப டயர்ட் ஆயி, "நீ வந்து எந்த கேம்ஸ்க்குமே போக்கூடாதுன்னு" சொல்லிட்டாங்க. அதனால நான் பெருசா போல. ஆனா வாலிபால் விளையாடுவேன். வாலிபால் விளையாடுவேன். கொஞ்சம் சேஃபான கேம்ஸ்லாம் அலோ பண்ணுவாங்க. அதுக்கு போவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது செஸ்ஸு பிஎட் காலேஜ்ல வந்து செஸ் விளையாடும்போது ஒரு 100 பேர் கூட விளையாடி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினேன். அதெல்லாம் பண்ணியிருக்கேன். அப்புறம் மார்ச் பாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. எங்களுக்கு வந்து அ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கும்போது, ஒரு மேடம் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க எதுக்குமே பெருசா எக்ஸைட்டே ஆக மாட்டாங்க. நம்ம போயிட்டு "மணல கயிறா திரிச்சிட்டேன் மேடம்" அப்படின்னு சொன்னா கூட, "ஆஹா" அப்படி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் "மேடம் நம்ம வானத்த வில்லா வளைச்சிட்டேன் மேடம்" அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சா கூட, "ஓஹோ" அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. ஒண்ணும் பெருசா எக்ஸைட்டே ஆக மாட்டாங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, நானு மார்ச் பாஸ்ட்ல அ அ நம்ம டீம் வந்து ரெப்ரசன்ட் பண்றதுக்காக ஃபிளாக் எடுத்துட்டு போனோம் ஃபர்ஸ்ட் இயர்ல. அப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அ வின் பண்ணல. செகண்ட் இயர் போனோம். அப்பயும் கூட வின் பண்ணல. அப்போ வந்து என்ன நெனச்சேன்னா, ஆஹா! எல்லாரும் ஒரு பொண்ணு வந்து என்ன வெறுப்பேத்திட்டா ரொம்ப. "நீங்க வந்து நெனைக்கிற மாரிலாம் கிடையாது.
உங்க டிபார்ட்மெண்ட்லாம் மார்ச் பாஸ்லாம் பண்ண மாட்டாங்க. எல்லாம் ஒரே படிப்ஸ் வரவே மாட்டாங்க பிராக்டிஸ்க்குலாம் சொல்லிட்டு ரொம்ப சொல்லிட்டாங்க. ரொம்ப கிண்டல் பண்ண உடனே எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு வெறி வந்துருச்சு. அப்புறம் என்னுடைய ஜூனியர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு ஃபைனல் இயர் போகும்போது ஓரளவுக்கு அந்த தைரியம் வந்துரும் இல்லையா? அப்போ அந்த ஜூனியர் பசங்கள எல்லாத்தையும் கூப்பிட்டு இத மாரி நம்மளுக்கு கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ல வரவே வராதுன்னு சொல்றாங்க. ட்ராஃபியே கிடைக்க மாட்டுதுன்னு சொல்றாங்க. நம்ம எப்படியாவது ட்ரை பண்ணுவோம். நம்ம கொஞ்ச நேரம் இருங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட பேசி எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி டெய்லியுமே பிராக்டிஸ் பண்ணி கடைசியில நமக்கு ட்ராஃபி கிடைச்சுச்சு. அந்த ட்ராஃபி கிடைச்சம்போது எனக்கு ட்ராஃபி கிடைச்சது கூட ஹாப்பினஸ் இல்லங்க. அந்த மேடம் கூப்ட்டு என்னோட ஃப்ரெண்ட கூப்ட்டு சொல்லியிருக்காங்களாம். இத மாரி ரொம்ப சந்தோஷமா சொல்லியிருக்காங்க. உ அ என் பேர சொல்லி ரொம்ப பாராட்டியிருக்காங்க. எனக்கு அப்படியே அப்பதாங்க எனக்கு உண்மையில சந்தோஷமாவே இருந்துச்சு. இவ்ளோ நாள் பட்ட கஷ்டத்துல அந்த மேடம் என்ன பண்ணாலும் ஹாப்பி ஆக மாட்டாங்களா? அந்த மேடம் சொன்னாங்களா? அந்த மேடம் சொன்னாங்கன்னா திருப்பி திருப்பி நான் கேட்கிறேன். அது மாரி ரொம்ப ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு அதெல்லாம். அதுக்கப்புறம் ரெசிலியன்ஸ். இப்ப எங்க பார்த்தாலுமே கூட நம்ம அ எ திரும்பி வரக்கூட தன்மை எங்கன்னு பார்த்தோம்னா, அலசி ஆராய்ஞ்சோம்னா ஸ்போர்ட்ஸ் மேன்ல தான். கண்டிப்பா. இவங்கலாம் தான் என்ன தூரத்துக்கு எவ்ளோ விஷயங்கள் அவங்க அடிபட்டா கூட திரும்பி, 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 திரும்பி வர ஒரு ரெசிலியன்ஸ் இவங்க கிட்ட இருக்குது. அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு அன்பு இருக்குங்க. இப்போ கூட விளையாடுற பசங்களுக்கு ஏதாவது ஒண்ணு நேத்து சார் சொன்ன மாதிரி இப்ப நமக்கு என்ன சொன்னாலுமே எங்கேயோ கனெக்ட் ஆகும் கண்டிப்பா. அந்த குழந்தைங்க தோத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களா கூட சேர்ந்து ஓடி வர விஷயங்கள்ல அது அவ்வளவு ஒரு அன்பு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நமக்கு இப்போ அமரன் படம் பார்த்ததுக்கு அப்புறமா இந்த பேட்ரியாட்டிசம்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நபருமே எவ்வளவு குடும்பத்துக்காக மட்டும் இல்லாம நாட்டுக்காக போயிட்டு அங்க அவன் என்னென்னலாம் ஃபேஸ் பண்றாங்கிறத நமக்கு படம் போட்டு காமிக்கும்போது, அந்த படத்துல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, அ எல்லாருமே கையில கர்ச்சீஃபோட தான் போனாங்க. எல்லா கர்ச்சீஃப்புமே நனஞ்சுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி அ அவ்வளவு விஷயங்களும் ஒரு ஒரு கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு காமிக்கும்போது, அது பார்க்கறதுக்கே நமக்கு இப்படி இருக்குன்னும்போது, அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற அந்த நபர் எவ்வளவு கஷ்டப்படுவாருன்னு நமக்கு தெரியுது. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபேமிலில இருக்கிற மக்கள் அவங்கலாம் எவ்வளவு வருத்தப்படுவாங்க. நம்ம இத பத்திலாம் யோசிச்சிருக்க மாட்டோம். ஜஸ்ட் அ அதுல பெருசா நமக்கு ஐடியாவும் இருக்காது. ஆர்மில இருக்கிறவங்கள பத்தி நமக்கு பெருசா ஒரு இது இருக்காது. ஆனா இந்த படத்தின் மூலமா நமக்கு என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஃபேமிலி என்ன பண்றாங்க? அவங்க என்னென்னலாம் ரியாலிட்டி ஃபேஸ் பண்றாங்க? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆ அப்போ நமக்கு அப்போ அவங்க மேல ஒரு பெரிய நம்பிக்கையே வருது. ஒரு ஒரு அன்பு வருது. ஒரு ஃபெய்த் வருது. இவங்க டியூட்டிக்காக என்னலாம் பண்றாங்க. நமக்கு ஒரு விஷயம் பண்றாங்க. அது நம்மள எல்லாரையுமே ஒரு அரணா இருந்து காப்பாத்துதுன்னு சொல்லும்போது, அதுக்கெல்லாம் ஒரு ரொம்ப பெரிய ஒரு இது வேணும். பலம் வேணும். அது பேரண்ட்ஸ்க்கு அப்படி ஒரு விஷயம் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் ம் இதுவும் ஒரு பையனுடைய ஒரு ஸ்டோரி தான். ஆ என்ன பண்ணியிருக்கான்னா, ஸ்கூல்ல பேட்மிண்டன் நல்லாவே விளையாடி இருந்திருக்கான். ஆனா, அவங்களுக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலையினால அந்த கோர்ட்டுக்கான ஃபீஸ் எல்லாம் அதிகம். இப்பலாம் கோச்சுக்கான ஃபீஸஸ்லாம். அந்த ஃபீஸ் எல்லாம் கட்ட முடியல. அவங்க அப்பா ஒரு நல்ல ஒரு பிளேயர் தான் அவரும். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னா, குழந்தைய இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இவருமே பிளேயர்ன்றதால அதோட அருமை தெரிஞ்சு என்ன பண்ணியிருக்காருன்னா, அவங்க வீட்டுக்கு மேலேயே பேட்மிண்டன் கோர்ட் ரெடி பண்ணி, அவரே டெய்லி பையனோட விளையாடி இருக்காரு. அவரே பையன கோச் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ அவன் நேஷனல் பிளேயரா விளையாடிட்டு இருக்கான் டீமுக்காக. இதெல்லாம் கேள்விப்படும்போது என்ன நமக்கு தெரியுதுன்னா, நம்ம வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் நம்ம வீட்ல இருக்காரு அப்படின்னும்போது, நம்ம அத டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. இப்ப படிப்பு தான் முக்கியம். நமக்கு இதுக்கு போவாத, அதுக்கு போவாதன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணக்கூடாது. என்ன வருதோ வரட்டும். நம்மளால என்ன ஃபேஸ் பண்ண முடியுமோ ஓரளவுக்கு ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எங்க அம்மா சிங்கிள் பேரண்ட் அப்படிங்கிறதால ரிஸ்க் எடுக்க விரும்பல. அதனால என்ன எதுலயுமே அனுப்பல. பட் நான் இந்த பசங்களெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது. ஓகே. இந்த பசங்களுக்கெல்லாம் அந்த டைம் மேனேஜ்மென்ட் நல்லா இருக்குங்க. நான் அ நோட் பண்ண விஷயங்கள் நம்ம சொல்றோம். ஆ இப்ப இந்த டைம்ல இது செய்வாங்கன்னா, அந்த கரெக்ட்டா செய்றாங்க. ஏன்னா, அந்த ஸ்போர்ட்ஸ்ல அந்த மில்லி செகண்ட்ஸ் பத்திலாம் நமக்கு தெரியும் இல்லையா? அதெல்லாம் பத்தி நெறைய பார்த்துட்டதால, கேள்விப்பட்டதால, அது சம்பந்தமான விஷயங்கள் அவங்களுக்கு ரிசீவ் ஆகுறதால, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அ டைம் மேனேஜ்மென்ட் கரெக்ட்டா பண்றாங்க. அந்தந்த நேரத்துல அது இது பண்றது, கரெக்ட்டா கோச்சிங்க்கு போயிடுறது, அதெல்லாம் நல்லாவே பண்றாங்க. அவங்க கிட்ட பங்க்சுவாலிட்டி இருக்குங்க. இப்ப இந்த டைம்ல நான் வந்துருவேன்னு சொன்னா, அந்த டைம்ல கரெக்ட்டா அந்த விஷயத்த பண்ணி குடுத்துடுறாங்க.
அது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஸ்பீக்கிங் டெக்னிக்னு ஒண்ணு இருக்காம். இது வந்து புதுசா இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு கேம்ல விளையாடும் போது எங்கெங்க பேசணுமோ அங்கதான் பேசணும். தேவையில்லாமலாம் பேசக்கூடாதாமா. இதெல்லாம் இருக்குது. ஆக்சுவலா உள்ளுக்குள்ளார நெறைய விஷயங்கள் இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு ஒரு இது பண்ண வரைக்கும் நான் சொல்றேன். ஆ தேவையில்லாத விஷயங்கள வார்த்தைகள விடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். நம்ம பேசவே வார்த்தைகள்ல கவனம் இருக்கணும்ன்னும்போது, இது என்ன ஒரு நல்ல ஒரு குவாலிட்டிய நமக்கு பில்டப் பண்ணி குடுக்கும். அதுக்கப்புறமா கண்டிப்பா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஏகப்பட்டது இருக்கு. கண்டிப்பா வெயிட் வந்து ம் ரொம்ப வெயிட் இருந்தா கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமா விளையாட உள்ள இருக்கிற எல்லா ஆர்கன்ஸும் வேலை செஞ்சு ஹார்மோன்ஸ் எல்லாம் பூஸ்டப் ஆயி நமக்கு நல்லாவே தெரியும். இந்த பாடி வந்து ஒரு ஷேப்புக்கு வந்துரும். அப்புறம் இம்யூனிட்டி கண்டிப்பா குழந்தைங்க வந்து அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கே போமாட்டாங்க. ஏன்னா அவங்களே வந்து மேக்ஸிமம் இம்யூனிட்டி பில்டப் ஆயிரும். ஹாஸ்பிட்டல்லாம் போ வேண்டியதில்ல. இதெல்லாம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸ்டாமினா இருக்கும். ஒரு ஒரு நல்ல அத்லெட் கிட்ட நம்ம கூப்ட்டு ஒரு கிளீனிங் வேல குடுத்தோம்னா கூட பாத்தீங்கன்னா, அவன் வந்து அவனுக்கு மூச்சு வாங்காது, ஒண்ணும் வாங்காது. நம்ம 10 மணி நேரம் செய்ற வேலைய அவங்க 1 ஹவர்ல செஞ்சு வச்சுட்டு போயிருவாங்க. சோ இதெல்லாம் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. நமக்கு ஃபேமிலி வைஸ் பார்த்தாலுமே பெனிஃபிட்ஸ் இருக்குது. மத்தபடிக்கு வந்து பாத்தீங்கன்னா, இதுக்குமே வந்து நல்ல அவங்களுக்குள்ளாருமே வந்து நல்ல ஒரு டைம் மேனேஜ்மென்ட், பங்க்சுவாலிட்டி இதெல்லாம் வருது. கான்ஃபிடன்ஸ்ங்க. வேற லெவல் கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க அந்த பசங்கலாம். அவங்கள எங்க போய் நிக்க வச்சாலும் அவங்க பேசிருவாங்க. அதாவது நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன். தெரியாத இடத்துக்கு போறோம். அங்க போய் எப்படி மூவ் பண்ணணும்னு நமக்கு தெரியாது. ஆனா இந்த பசங்கலாம் போய் டோர்னமென்ட் இது அதுன்னு விளையாடி எல்லார் கூடயும் பேசி ஈஸியா ப்ரோ இது வேணும் ப்ரோ, அது வேணும் ப்ரோன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற பசங்க கிட்டலாம் வந்து ஈஸியா கேஷுவலா பேசுறாங்க. அப்பதான் நினைச்சுக்குவேன். ஓஹோ! இப்படி வேற ஒரு விஷயம் இருக்கா? இப்போ இன்ட்ரோவர்ட்ன்னு ஒரு விஷயமே இருக்காது போல இருக்கு. கேம்ஸ் விளையாடுறவங்கலாம் வந்து எக்ஸ்ட்ரோவர்ட் ஆயிடுவாங்க போல இருக்கு. அப்படிங்கும்போது நமக்குள்ள 1000 விஷயங்கள் உள்ள கொஸ்டின்ஸ் வருது. ஆ எந்த இடத்துக்கு போனாலுமே வந்து அப்படியே சகஜமா மிங்கிள் ஆயிடுறாங்க. இதெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து ரியல் ஸ்போர்ட்ஸ் மேன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த குவாலிட்டீஸ்லாம் அப்படியே ஹிடன் குவாலிட்டீஸா வரும் அப்படி போல இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பிளே இஸ் த ஃபண்டமெண்டல் இம்பார்ட்டன்ட் ஃபார் லேர்னிங் இந்த செஞ்சுரியில ஸ்கில்ஸுக்கு வந்து பிளே மூலமா தான் நமக்கு ப்ராப்ளம் சால்விங், கொலாபரேஷன், கிரியேட்டிவிட்டி எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரீசெண்டா ஒரு ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ விளையாட்டு அப்படிங்கிறது ஒரு பெரிய லெவல்ல இல்லைன்னா கூடங்க சின்ன சின்ன லெவல்ல பசங்களை வந்து விளையாட விடணும். இப்ப யாருமே நம்ம விளையாட விடுறது இல்ல வெளியவே. பசங்களுக்கு வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் தான் வருதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேட்ரியாட்டிசம்க்கு இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். இப்போ 2023ல நீரஜ் சோப்ரா அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒலிம்பிக்ஸ்ல தங்கப்பதக்கம் வாங்கிட்டாரு. அவர் வந்து இந்தியன் பிளாக் எடுத்துட்டு போய் அவரு தங்கப்பதக்கம் வாங்கியாச்சு. இப்போ சில்வர் மெடல் வாங்கின பாகிஸ்தான் வீரர் வந்து அவருடைய கொடி எடுத்துட்டு வர்றார். அப்போ இவர் என்ன பண்ணிருக்காரு, நம்மளுடைய பிளாக வந்து பின்னாடி ஷேர் பண்ணி போட்டோஸ்க்குலாம் போஸ்ட் கொடுத்திருக்கிறாரு. சோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஸ்போர்ட்ஸ்மேன் வந்து ஆ எதிரியே இருந்தாலுமே கூட, அவங்க வந்து நமக்கு அங்க வந்து அவன ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனா மட்டும் தான் பார்க்குறாங்க அப்டின்ட்டு. ஓகே. இப்ப வந்து இதுலருந்து நமக்கு என்ன தெரியும்னா, ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் வந்து டீச்சர்ஸ் ரெஸ்பெக்ட். சக மனுஷனா மதிக்கிறது. அது வந்து நமக்கு கண்டிப்பா குடுக்குது. பேட்ரியாட்டிசம் டீச்சர்ஸ் லவ் அப்டிங்கிறோம். டுகெதர் தே கிரியேட் ட்ரூ சாம்பியன்ஷிப் அப்டின்னு சொல்றாங்க. சோ, இப்போ வந்து இப்போ 2த்துலயுமே ஒரு காமனான ஒரு ஒரு விஷயம் இருக்குங்க. ஒரு நூல் இருக்கு. என்னன்னா, செல்ஃப்லெஸ்னஸ் அப்படின்னு. அவங்கள பத்தி யோசிக்காம, நம்மளுடைய டீமுக்காக, நம்மளுடைய நாட்டுக்காக, பேட்ரியாட்டிசம்னாலும் சரி, நம்ம ஸ்போர்ட்ஸ்மேன்ல சரி, 2த்துலயுமே வந்து அந்த தன்னை பத்தி கவலைப்படாம, தன்னுடைய உறுப்புகள பத்தி கவலைப்படாம, இறங்கி போவாங்க இல்லையா? அது வந்து ஒரு சின்ன விஷயம்னா கூட நம்ம ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வீட்ல வந்து ரொம்ப செல்ஃபிஷா யோசிக்கிறோம். இது ஆயிடும், அது ஆயிடும். இது அப்படி, அது அப்படின்னு. ஆனா அந்த 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 களத்துல இறங்குற மக்களுக்கு வந்து அ தன்ன பத்தி யோசிக்காம, தன்னுடைய கையோ, காலோ ஏதோ ஒரு இன்ஜுரி ஆனா கூட எவ்ளோ பேர் வந்து பாராலிம்பிக்ஸ்லலாம் இந்த இப்ப கூட ரீசென்ட்டா கேள்விப்பட்டேன். செஸ்ல வந்து ஒரு மாற்றுத்திறனாளி வந்து அவங்க வந்து பெரிய லெவல்ல வந்திருக்காங்க. சோ இவங்கலாம் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்கள பத்தியோ, தன்ன பத்தியோ, தன்னுடைய கம்ஃபர்ட் அத பத்தி யோசிக்காம, நெறைய விஷயங்கள் வந்து அவங்களோட எடுத்துக்கிட்ட அந்த விஷயத்துக்காக அந்த டெடிகேட்டடா பண்ற இதெல்லாம் வந்து நமக்கு இது 2ல இருந்து கண்டிப்பா கிடைக்கும்.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டான்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. நமக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னா சும்மா இதுக்காக ஒரு பொழுதுபோக்குக்காக போறதா அப்படின்னு நினைப்போம். இல்ல உண்மையிலே கலையில ஆர்வம் இருக்கிறவங்க டான்ஸ்க்கு போவாங்க. இந்த டான்ஸுமே கூட ஒரு ஸ்போர்ட் தான் அப்படின்ட்டு எனக்கு ரீசெண்டா தான் தெரிஞ்சிச்சு. இப்போ வந்து நான் வந்து ஒரு கிளாஸ்க்கு போடும்போது பாப்பாவா அவங்க சொன்னாங்க கிரேட் எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க. யுனிவர்சிட்டியில வந்து சர்டிபிகேட் தருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு கிரேடா எழுதுவோம். இந்த சர்டிபிகேட் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டால வரும். அதுக்கப்புறமா இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டால வர்றது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பின்னாடி காலேஜ் சேர்க்கும் போது அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து எனக்கு புதுசா இருந்துச்சு. நான் ஒரு கலையா தான் அது நினைச்சேன். ஆனா அதுவுமே கூட ஒரு ஸ்போர்ட்ஸ்ல தான் இருக்குது அப்படிங்கிறது இப்பதான் தெரிஞ்சது. அதுலயுமே கூட ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க. டான்ஸ்ல கூட அவங்களுக்குள்ளார வந்து இருக்கிற ஆஹ் அந்த கலைய வந்து அவங்க போய் ஸ்டேஜ் ஏத்தும் போது இப்ப ரீசெண்டா ஒரு ஷார்ட்ஸ் கூட பார்த்தேன். அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கலையை ஏதோ ஒரு விஷயத்துல டிவோட் பண்ணும்போது மேக்சிமம் வந்து பரதநாட்டியம் எல்லாம் பாத்தீங்கன்னா கடவுளுடைய சாங்ஸ் பேட்ரியாட்டிசம் எல்லாமே கொண்டு வருவாங்க. அந்த விஷயத்த அங்க எக்ஸிபிட் பண்ணும்போது அங்க பாக்குறவங்களுக்கு வந்து அப்படியே அந்த விஷயங்கள்லாம் வந்து உள்ள இறங்கும். அப்போ வந்து ஒரு பாட்டி வந்து ஒரு அம்மாவை புடிச்சு கைய புடிச்சு அழுகுறாங்க. அவங்க என்ன வேர்ட்ஸால எக்ஸ்பிரஸே பண்ண முடியாத அளவுக்கு அவங்க வந்து அழுகுறாங்க. சோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு வேற லெவல் டிசிப்ளின் வேணும், வேற லெவல் விஷயங்கள்லாம் இருக்கணும். உள்ளுக்குள்ளார நிறைய விஷயங்கள் வந்து டீச்சர்ஸ், நம்ம குருஸ் எல்லாம் கண்டிப்பா பாராட்டி ஆகணும் அந்த சமயத்துல. குருஸ் அண்ட் டீச்சர்ஸ் அந்த கோச்சஸ் அவங்க எல்லாம் வந்து என்னென்ன விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்ச மொத்த விதையுமே வந்து குழந்தைங்களுக்காக குடுக்குறாங்க போல இருக்கு. சோ இதெல்லாம் வந்து அவங்க எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அவங்களுடைய பர்சனாலிட்டி டெவலப் ஆகுது. நாம வந்து சாதாரணமா ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியில போடணும். நான் ரொம்ப சின்னதா தான் யோசிச்சேன். இப்போ பசங்களை வந்து சும்மா வீட்டுல இருக்கோம், வெளியில பெருசா போக மாட்டேங்கிறாங்க. இது இல்ல கம்பெனி இல்ல, அதனால சரி நம்ம கிளாஸ்ல போடுவோம்னு போடும்போது இப்ப இவங்க உள்ளுக்குள்ளார இவங்க வளர 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 இவங்களுக்குள்ள என்ன குவாலிட்டிஸ் என்னெல்லாம் டெவலப் ஆகுதுன்னு பார்க்கும்போது தெரியுது இவங்களுடைய ஓவரால் பர்சனாலிட்டியே வந்து நல்லா டெவலப் ஆகுதுங்க. இப்போ ஆஹ் இது என்ன ஆகும்னா போக போக பெரிய ஆள் ஆகும்போது அவங்க வந்து சொசைட்டில கண்டிப்பா ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு சிட்டிசனா வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது நமக்கு. இது சம்பந்தமா எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேடம். நல்லா ஸ்பீச் கொடுத்தீங்க, அருமை. ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படின்னா அதுல என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஃபீல் த பெயின் அப்படின்னு சொன்ன விஷயம், அது வந்து ஆக்சுவலி ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்புக்கு ஆக்சுவலி இருக்கும். சுகமான சுமைகள் மாதிரி ஒரு ஒரு கேமும் ஒரு ஒரு தோல்வி கொடுக்கும், அது ஒரு பெயின் கொடுக்கும், உடம்புலையும் பெயின் அடிக்கும், ஏதாவது அடிபட்டாக்க அதெல்லாம் வந்து ஃபீல் த பெயின்ங்கிறது ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பா சொன்னது. அது மாதிரி அந்த ஒரு சென்டிமீட்டர் வந்து இட் வில் மேக் த டிஃபரன்ஸ். அதை அவர் கையில வச்சு எழுதின விஷயங்கள், அது மாதிரி ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்புக்கு என்னென்னலாம் ஒரு டைம் கீப் அப் பண்ணுவாங்க, டிசிப்ளின்டா இருப்பாங்க அப்படின்னு பல விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. அதுக்கும் பேட்ரியாட்டிசத்துக்கும் உள்ள ரிலேஷனையும் அருமையாக ஷேர் பண்ணி ஒரு நல்ல உரை கொடுத்துருக்கிறீங்க இன்னைக்கு. ரொம்ப அருமை, நல்ல ஃப்ளோவா இருந்தது, நிறைய ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் இருந்தது, உங்களுடைய அனுபவங்கள் இருந்தது. இது எல்லாமே நீங்க கூட பேஸ்கெட் பால் பிளேயர் அப்படின்றத சொன்னீங்க. ஸோ அருமையான ஒரு உரை இன்னைக்கு. தேங்க்யூ மேடம். நற்புலர் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பிறந்தநாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சியில் கொண்டாடும் யாராவது தளத்தில் இருந்தால் அன்மியூட் பண்ணி பேசலாம். இல்லைன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து உலகில் பிறந்தநாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சியில் கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அதே சமயம் உடல்நலம் மனநலம் குன்றியோர் உடல் நலம் தேடி வரவும் ஒரு பிரார்த்தனை வைப்போம். குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை பேர் வேண்டி அவங்களுக்கும் குழந்தை பேர் கிடைக்க ஒரு பிரார்த்தனையை வைத்து ஃபீட்பேக் செஷனுக்கு நுழைவோம். வீரசேரன் ஐயாவின் மனைவி சர்ஜரி முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களும் உடல் நலம் தேடி வர ஒரு பிரார்த்தனையை வைத்து ஃபீட்பேக் செஷனுக்கு போகலாம். மில்டன் ராஜசேகர் சார், உங்கள் ஃபீட்பேக் கொடுக்கலாம். அனைவருக்கும் நட்பு வணக்கம். ரம்யா மேடம் பேசும்போது எனக்கு ஏதோ கிரவுண்ட்ல வந்து
அவங்களும் ஓடிட்டு இருக்காங்க, நம்ம எல்லாருமே ஓடிட்டு இருக்கோம், அவங்களோட சேர்ந்து நானும் ஓடிட்டு இருக்கேன்ற மாதிரி நினைச்ச ஒரு ஃபீலிங் தான் இருந்தது. இட் வாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரன்னிங், எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பீச் மாதிரி இருந்தது. அதாவது ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் வந்து மற்றவங்க எல்லாம் உணர்த்துறது வந்து அந்த பேச்சிலேயே, அவங்க அந்த தொனியிலேயே உணர்த்திட்டாங்க. அது அற்புதம். இது அதே போல அந்த அவங்க ஜெயிச்ச அந்த டீம், அந்த அவங்க எல்லாரும் கடைசி ஃபைனல் இயர்ல அவங்க ஜெயிச்ச அனுபவத்தை பத்தி ஷேர் பண்ணது, அந்த அதுக்காக எடுத்த அந்த டீம் ஒர்க், அந்த முயற்சி, அந்த டீச்சர் கிட்ட இருந்து அந்த எப்படியாவது பாராட்டை பெற்றுக்கொள்ள, அந்த பெற்றுவிட வேண்டும் என்ற ஒரு ஆதாங்கம், ஒரு பெருமிதம், அவங்கள பாராட்டினாங்க அப்படின்ற மாதிரி. அதாவது ஸோ சச்சின் வந்து கடைசியில வேர்ல்டு கப் ஜெயிச்ச பிறகு என்னுடைய கோச் இப்ப என்ன பாராட்டுவாரே, இப்ப இனிமேலாவது பாராட்டுவார் போல அப்படின்ற மாதிரி சொன்னது ஞாபகப்படுத்துச்சு. அப்புறம் இது ரொம்ப முக்கியமான விஷயமா நான் கருதுறது வந்து அந்த அந்த அவங்க ரமேஷ் சார் சொன்ன போது அந்த ஃப்ளோரை சொன்னாங்க. ஒரு அத்லெட்டுக்கும் மற்றவங்க வேலை செய்யற விதம் சாதாரணமான வேலைகள். அவன் ஃபீல்டு வேலை செய்யுது, அவன் வந்து என்ன செய்யறான்னா, அவன் வந்து மற்றவங்க எல்லாம் 7 ஹவர் வேலை செய்யற, 8 ஹவர் வேலை செய்யக்கூடிய அவன் 1 ஹவர்ல முடிச்சிடறான். உதாரணமா கிளீனிங் மாதிரி விஷயங்கள் கூட. ஸோ அது வந்து 27வது குறளை ஞாபகப்படுத்துது. இந்த திருக்குறள் 27 என்ன சொல்லுதுன்னா, சுவை ஒளி ஒரு ஓசை நாற்றம் 5 வகை தெரிவான் கட்டை உலகு. எவனுக்கு அந்த வகை தெரியுதோ அவன் தான் ஜெயிக்க முடியும். அந்த வகை கத்தலுக்கு தெரியுது, அந்த வகை தெரிஞ்சதான் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் என்று அவங்க சொன்ன விதம் ரொம்ப அற்புதம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மெல்டன் சார், அருமையான ஃபீட்பேக் கொடுத்தீங்க. இப்போ எங்க சின்ன பையன் கூட ஸ்போர்ட்ஸ் தான், அவர் எங்க போனாலும் இருந்தாலும் இப்போ வெளியூர் போனா ஒரு அழகா எடுத்து ஒரு செக்லிஸ்ட் போட்டுப்பாரு, என்ன எடுத்துட்டு போறோம், என்ன எடுத்துட்டு வரும். அந்த மாதிரிலாம் சில குவாலிட்டிஸ் ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு வளரும் அப்படிங்கிறது சுட்டி காமிச்சிங்க. லவ்னியா மேடம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரொம்ப சிறப்பா இருந்தது ரம்யா மேம். உங்களோட ஸ்பீச் வந்து நாளுக்கு நாள் மெருகேறிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நிறைய குவாலிட்டிஸ் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்க்கு என்னென்ன இருக்கணும் அப்படின்லாம் சொன்னீங்க. நிறைய விஷயங்கள் வித் எக்ஸாம்பிள்ஸோட சொன்னீங்க. அதுல எனக்கு ரொம்ப எல்லாருமே எடுத்துக்க வேண்டிய ஒரு பாயிண்டா, கம்பல்சரி நம்ம எல்லாமே கொண்டு அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும்னு நினைச்சது வந்து அந்த ரெசைலன்ஸ் அப்படிங்கிற குவாலிட்டி. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு சுச்சுவேஷனா இருந்தாலும், அது விளையாட்டுன்னு இல்லை, வாழ்க்கையில நிறைய இடத்துல அதை வந்து நம்ம கொண்டு வந்தோம்னா நிறைய உயரங்களை அடையலாம் அப்படிங்கிறது. ப்ளஸ் அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஓவராலா ஒருத்தரோட கேரக்டர் பில்ட் பண்றதுக்கே ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதை வந்து நம்ம கண்டிப்பா எல்லாருமே ஃப்ரம் த யங் ஏஜ் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது. நீங்க உங்க குழந்தைங்களோட ஆக்டிவிட்டிஸ் வந்து எப்படி அந்த ஸ்போர்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றது, டான்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றது மூலமா எஃபெக்டிவா இருக்குங்கிறத வந்து சொன்னீங்க. ஸோ அதை நிறைய பேர் அதை விட்டுட்டு இப்போ ஒன்லி ஸ்டடீஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ல நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொன்னீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட், வெரி நைஸ் மேம். ஹேவ் அ நைஸ் டே ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ. தேங்க்யூ லவ்னியா மேடம், அருமையான ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க. ஜெகநாத் சார், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். சிறந்த பேச்சு இருந்தது ரம்யா மேடம். அவங்க சில்ட்ரனை வச்சு முதல்ல ஆரம்பிச்சு அவங்க குழந்தைங்கள்லாம் எப்படி அங்க விளையாடுறதுக்கு வராங்க அவங்க வீட்டுக்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லி, அந்த பேட்ரியாட்டிசம்க்கு அவங்க வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸ் சர்வீஸ் மேன் அந்த கொடியேற்றுறதுக்காக பண்ணக்கூடிய வேலைகளை அவங்க வாலண்டியரிங்கா பண்ணும்பொழுது பக்கத்துல இருக்கவங்களும் வாலண்டியர் பண்றத எடுத்து வச்சு அந்த ஸ்போர்ட்ஸ்மேன் பேட்ரியாட்டிசத்தை அது எப்படி அவங்களுக்குள்ள வந்ததுன்றத நல்ல சிறப்பாக சொன்னாங்க. அதே சமயத்துல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் பில்ட்ஸ் டாலரன்ஸ், லவ், பீயிங் ரெஸ்பெக்ட்ஃபுல், பங்க்சுவல், கான்ஃபிடன்ஸ் பில்ட் அண்ட் ஸ்டாமினா அப்படின்றத குவாலிட்டிஸ், என்னென்ன குவாலிட்டிஸ் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் ஒருத்தங்களுக்கு கொடுக்குன்றத சொல்லிட்டு, ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்புக்கும் பேட்ரியாட்டிசமுக்கும் காமனா இருக்கிறது செல்ஃப்லெஸ்னஸ். காமனா தான் இருக்குன்றதை நம்ம எல்லாருமே அறிஞ்சிக்க முடியுது. ஏன்னா ஸ்போர்ட்ஸ்மேனா இருந்தாலும் ஒரு வாரியரா இருந்தாலும் நாட்டுக்காக தான் எல்லாமே செய்யக்கூடிய ஒரு இதை சொல்லிட்டாங்க. அதனால அவங்களோட பேச்சு சிறப்பாக இருந்தது. அவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸையும் நிறைய ஷேர் பண்ணாங்க. அவங்க காலேஜ்ல இருக்கும்பொழுது அவங்க டீச்சர் கிட்ட இருந்து, அதையே திரும்ப நானும் சொல்றேன், அவங்க டீச்சர் கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்றது, பாராட்டு வாங்கணுன்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு உத்வேகத்தை கொடுக்குது. சின்ன பசங்கள்லாம் யாரா நீங்க கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே, பெரியவங்களுக்கே அது உத்வேகத்தை கொடுக்குது. அது சிறந்த பேச்சு. நன்றி, வணக்கம். நன்றி சார், ஒரு சிறந்த ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லலாம்.
தேங்க்யூ ஜெகநாதன் சார். வேல்சேகர் சார் நீங்க பேசலாம். அன்புகளுமே சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புடைய வணக்கங்கள். இன்றைய பொழிவை சொல்லுவதற்கு முன்பாக உங்கள் அனைவரின் அன்புக்கு நான் ஒரு நன்றியை சொல்லி அந்த அன்போடு ஒன்றிணைய நினைக்கிறேன். உங்கள் எல்லோருடைய அன்புனால எனது துணைவியார் நேற்று நடந்த அந்த சிறிய அறுவை சிகிச்சை ஹிஸ்டோகிராஃபில் நல்ல நிலையில சிரிச்சு பேசுற லெவலுக்கு ஈவினிங் வீட்டுக்கு வந்திருக்காங்க. உங்கள் அனைவருடைய அந்த அன்புக்கு நன்றி. அதுல இப்ப இவங்க சகோதரியர் சொன்னதுல 1 சென்டிமீட்டர் அந்த growth அப்படிங்கிறத நேத்து நான் அந்த லலிதா நர்சிங் ஹோம்ல நான் பார்த்தேன். எப்படின்னா அந்த குழந்தைங்கள்லாம் எல்லாம் சின்ன பெண்கள் தான் வேலைக்கு ரொம்ப இருக்காங்க. அவங்க வேலையில பயங்கர கூட்டமெல்லாம் இருக்குது. அதுக்கு எல்லா கூட்டத்தையும் அவங்க கண்ட்ரோல் பண்றப்ப ரொம்ப சின்சியரா வேலையில இருக்காங்க. நடுவுல யாருமே இல்லாதப்ப ஒருத்தர் அந்த 1 செகண்ட்ல அவங்க இன்பத்துக்காக ஒருத்தர் கேலி பண்ணிக்கிறது, சிரிக்கிறது, ரொம்ப நான் அதை அப்சர்வ் பண்ணப்ப ரொம்ப அருமையா இருந்தது. அந்த டென்ஷன்லயே இல்லாம நடுவுல கொஞ்சம் அவங்களுக்குள்ள அந்த அந்த அது அங்க ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் தெரியுது. அங்க சிரிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த நேரத்துல அதே டைம் 2 பேரும் வந்துட்டாங்கன்னா உடனே இவங்க சிரிச்சுக்கிட்டு அப்படி இருந்தா அவங்களுக்கு கஷ்டமாயிடும். ஏன்னா அவங்க என்ன கஷ்டத்துல வர்றாங்கிறது தெரியாது. உடனே அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த இதை நான் வாட்ச் பண்ணது உலகம் இன்னும் சரியான நிலையில இருக்குது அப்படின்னு நினைச்சேன். உங்கள் எல்லோருக்கும் இன்றைய இதுவும் பொலிவும் 1 சென்டிமீட்டர்னு அந்த இவரை எழுதி வச்சிருக்க மாதிரி அது 1 மில்லியன் செகண்டா சென்டிமீட்டரா இருந்தா கூட நானோ செகண்ட்னெல்லாம் சொல்லுவோம்ல, அப்படி இருந்தா கூட வளர்ச்சியை நோக்கி செல்லணுங்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. நன்றி நன்றி. உங்கள் அன்பான எல்லோருடைய அன்புக்கும் நன்றி. வணக்கம். நன்றி சார். தேங்க்யூ வேல்சேகர் சார். ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்புங்கிறதுக்கும் ஸ்போர்ட்ஸுக்கும் சம்மந்தம் இருக்கோ இல்லையா, எல்லா ப்ரொஃபஷனுக்கும் சம்மந்தம் இருக்குன்ற அழகான ஒரு உதாரணத்தோட சொல்லி காமிச்சிங்க. நன்றி. மில்டன் சார் திருப்பி கை எடுத்திருக்கிறார். பழைய கையா புது கையா? இல்ல சார். ஓகே, வெங்கட்ராமன் சார் நீங்க பேசலாம். வணக்கம் நற்புலரி. ரம்யா மேடமோட ஸ்பீச் இன்னைக்கு ரொம்ப அருமையா இருந்தது, என்தூசியாஸ்டிக்கா இருந்தது. கண்டிப்பா அவங்க சொன்ன இதெல்லாம் ஏற்கனவே சொன்ன ஃபீட்பேக்ஸோட சேர்த்து அவங்களோட பர்சனல் லைஃபோட கனெக்ட் பண்ணி சொன்னது ஒரு உத்வேகமா இருந்தது, புத்துணர்வை கொடுக்கற விஷயமாவும் இருந்தது. ஏன்னா எங்க காலத்துல நாம் பார்த்த வரைக்கும் எங்க தாத்தா ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன். அவர் ஒரு ரேடியோகிராஃபர் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ரே இதுல இருந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் எங்க குடும்பத்துல வேற யாருமே ஸ்போர்ட்ஸ் பத்தி போக வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. ஏன்னா அதுல அவர் அந்த காலத்துல நிறைய பணத்தை செலவழிச்சாரு. அதனால பணம் சேர்க்க முடியாம செலவுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாரு, கைசா இல்லாம எல்லாத்தையும் செலவழிச்சாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அந்த ஒரு மன ஓட்டம் நிறைய நேரத்துல நிறைய குடும்பத்துல இருந்ததோ அப்படிங்கும் போது இல்ல இப்ப இருக்கிற பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படின்றத இன்னைக்கு நமக்கு தெளிவா தெரியுது. அப்போ இதெல்லாம் ஒரு நல்ல விஷயங்களுக்கான அறிகுறியா நான் பாக்குறேன். அதுல அவங்க கண்டிப்பா சொன்னாங்க 2 விஷயம். நான் இந்த 2 டேக்அவேஸ் அப்படின்றது இருந்துச்சு. என்னுடைய இளமை காலங்களை திருப்பி எனக்கு ஞாபகப்படுத்தின 2 விஷயங்கள் எல்லாம் தெரியுது. ஒண்ணு உசைன் போல்ட்டை பத்தி சொன்னாங்க. நான் என்னுடைய நினைவு தெரிந்து முதல்ல நல்ல தெளிவான மனநிலையில இருந்து உலகத்தை உற்று நோக்க ஆரம்பிக்கும் போது 1988 சியோல் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு சவுத் கொரியாவோட கேபிட்டல்ல ஒலிம்பிக்ஸ் நடக்குது. அந்த ஒலிம்பிக்ஸ்ல ஒருத்தர் டிஸ்குவாலிஃபை ஆறாரு. அவர் தான் அன்னைக்கு இந்த உசைன் போல்ட் ரெக்கார்டையே தோக்கடிச்ச ஒருத்தரா இருந்தாரு. அவர் தான் பென் ஜான்சன். ஏன்னா அதுக்கப்புறம் அவரு குறிப்பிட்ட காலத்துல அந்த 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தை மிக குறைந்த நேரத்துல அச்சீவ் பண்ணாருன்னு. அப்ப இன்னைக்கு நான் அந்த பென் ஜான்சனை தான் வெற்றி பெறணும் அப்படின்னு போற பாதை, அவர் எடுத்த முடிவு தப்பா இருந்திருக்கலாம். ஆனா வெற்றி பெறணும்னு நினைக்கிற அந்த உத்வேகம் எப்பவுமே எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்றது இருந்துச்சு. அடுத்து 2வது விஷயம் சொன்னாங்க 1 சென்டிமீட்டர்னு. எனக்கு இன்னைக்கும் நமக்கு தெரிஞ்சக்கூடிய விஷயம் தான் நீலம். நிறைய தடவை பேசியிருக்கோம். நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர் உண்மையிலேயே நிலவுல கால் வைத்தாரா இல்லையான்றத ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாவும் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்காங்க. அதை பத்தி தள்ளி வச்சிருவோம். ஆனா ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்ன்றது அதை பத்தி நம்ம பார்க்காம அதுக்கு கிரிட்டிக்ஸ் எப்பவுமே நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா ஒரு ரூம் போட்டு யோசிக்கிறாங்களான்னு கேட்கிற மாதிரி 2 பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க. அந்த இடத்துல நீல் ஆம்ஸ்ட்ராங் சொன்ன கோட் இன்னைக்கும் நமக்கு வேலிடா இருக்கு. இத்தனை வருடங்கள் கழித்தும் நம்ம பேசிட்டு இருக்கோம். The small step on the moon is a big leap for mankind சொன்னாரு. அப்ப அந்த 1 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது அவர் திருப்பி 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 எழுதும் போது
நமக்கு அந்த இடத்துக்கு நம்ம போகிறதுக்கு நமக்கு வழிவகுக்குதுங்களா. இதற்கான படங்கள் நிறைய வந்திருக்கு, நிறைய படங்கள் இது பண்ணலாம். இப்ப இதுல நம்ம ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்புக்கும் நம்ம பேட்ரியாட்டிசமுக்கும் ரொம்ப அழகா சொன்னாங்க மேடம். வந்து அந்த என் பசங்கள்லாம் வந்து இல்லையா லேப்டாப் எடுத்துட்டு வந்து ஒரு ஸ்பீக்கர் எடுத்துட்டு வந்து பக்கத்துல இருக்க பசங்கள்லாம் சேர் எடுத்துட்டு வந்து அன்னைக்கு பேசுனது அப்படின்னு. இது திருப்பி என்னுடைய காலகட்டத்துல இருக்கும்போது நான் ஒரு ஸ்கூல்ல அப்பதான் முதல்ல சேருவேன். அந்த காலத்துல அப்போ வந்து கனெக்ஷனே இல்லாதப்போ நான் வந்து ஒரு ஜியோ கனெக்ஷன் அப்பதான் புதுசா கொண்டு வராங்க. கொண்டு வந்து அன்னைக்கு லைவா வந்து நிறைய நாட்டுப்பற்று பாடல்களை அங்க ஹிந்தி மட்டுமே பேசிட்டு இருக்கும்போது தமிழ்ல நான் அங்க இது பண்ணும்போது என்ன ரெக்கார்டட் சாங்ஸ் தான் இருந்தது. என்ன பாட்டு வேணும் சார், இந்த பாட்டு போடுங்க சார், இந்த பாட்டு போடுங்க. தமிழ்ல ஒழித்தது அன்னைக்கு அது ஒரு கூஸ் பம்ப்ஸா இருந்ததுன்றதை விட இன்னைக்கு அதையெல்லாம் எனக்கு கனெக்ட் பண்ண முடியுது சார். இப்போ ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பும் இல்லாட்டினா நமக்கு இருக்கிற பேட்ரியாட்டிசமும் இது மூலமும் பண்ண முடியும்ன்றதை ரொம்ப அழகா தெளிவுபடுத்தினீங்க. மிக அருமையான வாழ்த்துகள். முக்கியமான விஷயம், இன்னைக்கு வீரசேகரன் சார் சொன்ன ஒரு ஃபீட்பேக்ல கிடைச்ச ஒரு நல்ல பாயிண்ட், இந்த உலகம் இன்னும் நம்பிக்கையோட தான் இருக்கு, நம்ம நம்பிக்கை விட வேண்டாம்னு சொன்னது ரொம்ப அழகா சொன்னீங்க. அந்த குழந்தைகள் வந்து அந்த அவங்க பெண்கள் அப்படின்னு சொல்றோம். நம்ம இன்னைக்கு நான்லாம் வயதானவர ஆயிட்டேன்றதை நான் ஒத்துக்கிறதுல ரெடி ஆயிட்டேன். ஆனா பசங்களோட பார்க்கும்போது, சின்ன பசங்களோட பார்க்கும்போது நம்ம இளமையை திருப்பி அவங்களுக்கு சளைத்தவர்கள் இல்லைன்னு சொல்றோம். அந்த குழந்தைகள் வந்து இவங்களுக்கு செவிலியர்களா எப்பதான் பணிபுரிந்து உள்ள வரும்போது அவங்க ஒரு புன்சிரிப்போட நம்ம கிட்ட வரும்போது உலகம் இன்னும் நமக்கு நம்பிக்கை குடிக்கக்கூடியதா இருக்கு அப்படின்றது நமக்கு நல்லா தெரியுது. அவங்களுக்கு எடுத்துக்கிற சாப்பாடு அங்க தங்கி அவங்க பண்ற கோர்ஸுக்கு பண்ணும்போது பார்க்கும்போது எங்க அம்மாவுக்கு உடல் சரியில்லாதப்போ நான் பார்த்திருக்கேன். அவங்க சாப்பாடு சாப்பிடுறது வந்து பெரிய அளவுல இல்ல, ஆனாலும் இல்ல நமக்கு நல்லா நிலம் பெற்று வரணுன்றதுக்காக நமக்கு நிறைய கொடுக்குறாங்க. அப்போ அவங்களுக்காக நம்ம இன்னைக்கு அந்த பிரார்த்தனையில நமக்காக செய்யக்கூடிய எல்லாருக்கும் நம்ம பண்ணணும் அப்படின்றது ரொம்ப அருமையான விஷயமா இருக்கு. ரொம்ப நேரம் பேசிட்டேன், சாரி. பட் ஆனா இன்னைக்கு பேசாம ரம்யா மேடமோட இதுல ஸ்பீச்ல பேசலைன்னா ஏதோ தப்பா இருக்குன்னு அர்த்தம் அப்படின்றதுக்காக நான் பேசினேன். தேங்க்யூ வெரி மச் மேம். தேங்க்ஸ் a lot. Wonderful for this session. Thank you. தேங்க்யூ தாமோதரன் சார். நானுமே பார்த்துருக்கேன், இந்த செவிலியர்கள் வந்து அவங்களுக்கு சாப்பிட்றதுன்ற நேரம் கிடையாது. எந்த ப்ரொஃபஷன்லேயுமே ஒரு 1/2 hour ஏதாவது எடுத்துப்பாங்க. அவங்க எப்போ சாப்பிடுவாங்க, எப்போ போவாங்கன்னே தெரியாது. கேஸ் வந்துட்டு இருக்கும், அழுவாங்க, சிரிப்பாங்க, ஒரு ட்ரிப்ஸ் போடுற மாதிரி இருக்கும், கட்டு போடுற மாதிரி இருக்கும், டாக்டர் ரவுண்ட்ஸ் வந்துருவாங்க. பல பல கஷ்டங்கள் உள்ள ஒரு ப்ரொஃபஷன் அது. அதுலேயும் தே வில் என்ஜாய் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இதில் வந்து ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை வந்து நமக்கு நினைவுபடுத்துது. நன்றி உங்களுடைய ஃபீட்பேக் வெங்கட்ராமன் சார். தாமோதரன் சார், நீங்கள் பேசலாம். இனிய காலை வணக்கம். ஒவ்வொரு பள்ளியிலும் நம்ம ரம்யா மேடம் போல இருந்ததுன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா பிள்ளைகளுக்கு அந்த தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் அவர்களை வளர்த்து செல்வது என்பது சில பேருக்கு ரொம்ப கடினம். ஆனால் உங்கள் பேச்சை கேட்ட பிறகு நாமும் உயர வேண்டும் என்று அந்த 1 சென்டிமீட்டர் உயர்த்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் மனதில் எழுந்ததினால் அவன் தினமும் அதை கையில் எழுதி பார்க்கின்றான். ஏன்னா தினமும் கையில் எழுதினால்தான் அதை பார்க்க முடியும் என்ற உணர்வு அவனுக்கு மனதில் எழுந்தது மிக சிறப்பு. மருத்துவமனையில் செவிலியர்கள் என்று சொல்வது சிஸ்டர் என்று தான் எல்லாமே அழைப்பார்கள். அவர்களுக்கு அனைத்து பக்குவங்களும் நிறைந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். ஏனென்றால் அழுகை என்பதே அவர்களுக்கு அந்த நேரத்தில் வராது. எந்த சூழ்நிலையிலையும் அவர் மற்றவர்களை சிரிப்பாக அவர்களுடைய சிரிப்பால் அவர்களை மகிழ்ச்சியூட்டு கொண்டுதான் இருப்பார்களே தவிர அவர்களும் அழுதுவிட்டால் அந்த பேஷண்ட் என்னாவது? அந்த கருத்தில் வீரசேகரன் ஐயா அவர்களுக்கு அவருடைய துணைவியார் நலமுடன் வீட்டுக்கு வந்ததற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பேட்ரியாட்டிசம் அண்ட் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இரண்டும் இன்று இந்திய வகுப்பில் இதை சிறப்பாக எடுத்துக்கூடிய ரம்யா மேடம் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்ள விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ தாமோதரன் சார். நன்றி சார். வேற யாராவது ஃபீட்பேக் கொடுக்குறீங்களா? ஐயா, அனைவருக்கும் இனிய நற்புலரி காலை வணக்கம். ரொம்ப இந்த பொழிவாளர் ரம்யா கமல்ராஜ் அவர்கள் ரொம்ப அழகாக சொன்னாங்க. மில்டன் சார் சொன்னாப்படி அவங்களும் ஓடினாங்க, நாமளும் கூட ஓடணும். என்னுடைய பெரிய பையனுக்கு இப்போ 40 வயசாகுது. அவன் 3வது படிக்கும் பெஸ்ட் டான்ஸர். அவன் இன்னைக்கு வாழ்க்கையில் நல்ல வெற்றி அடைஞ்சிருக்கான். டான்ஸரும் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் சொன்னது ரொம்ப அருமையாக இருந்தது. ரொம்ப நல்லா சொன்னாங்க. அவங்களுக்கு கோடான கோடி நன்றி.
ஆண்டுக்கு 2 ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி 1000 எனக்கு இது சுபதினம் அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் தமக்கே ஆயுள் முழுவதும் சுபதினம். தேங்க்யூ. நன்றி நன்றி அனைவருக்கும் நன்றி ஐயா. நன்றி லவணன் ஐயா. மன்னிக்கணும், உங்களுடைய கை உயர்த்தினதை நான் கவனிக்காம நான் அடுத்த ஆளு கொடுத்துட்டேன். அதையும் மீறி நீங்க வந்து ஃபீட்பேக் வாலண்டியராக கொடுத்தது உங்களோட ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை வந்து வெளிப்படுத்தினது. நன்றி. சிவகணி மேடம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். ரம்யா மேம், இன்னைக்கு உங்களோட ஸ்பீச் எக்ஸலண்டா இருந்தது. ஒரு உத்வேகத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். அதாவது குழந்தைகள்ட்ட இருந்து எவ்வளவு ஸ்பிரிட் இருக்கு அப்படிங்கிறத கத்துக்கிற மாதிரியும் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்ல நிறைய விஷயங்களை நீங்க பார்த்தத, அதாவது இயல்பா டெய்லி நடக்கிற விஷயத்த வச்சு சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி நாட்டுப்பற்றும் அதை பத்தி நம்ம போய் கார்கில்ல போய் போர் புரிய முடியலைனாலும் நம்மளால முடிஞ்ச அந்த கோலம் போட்டு அந்த நாட்டுப்பற்றுக்கு தேவையான விஷயங்களை நம்ம இணைந்து பங்கேற்ற விஷயங்களாகட்டும், அது எல்லாமே ரொம்ப சிறப்பா இருந்தது. ஒவ்வொரு விஷயங்களுமே நீங்க எடுத்து சொன்னது ரொம்பவே அருமை. வாழ்த்துக்கள் மேம். வாய்ப்பிற்கு நன்றி சார். நன்றி சிவகணி மேடம். ஆக்சுவலி என்னன்னா, ஈவன் பேட்ரியாட்டிசம் கூட வந்து கோலத்துல வெளிப்படுத்துவாங்க. அவங்களுடைய உள்ள மனத்துல இருக்கிற ஒரு எமோஷன்ஸ் வந்து கோலத்துல, பொங்கல் வாழ்த்துல பொங்கல் மாதிரி கோலம் போடுறது, மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடு வச்சு கோலம் போடுறது, நம்மளோட ரிப்பப்ளிக் டே இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு கொடி வச்சு மிலிட்ரி மேன்லாம் போடுவாங்க நம்ம எங்க ஊர்லாம். அந்த மாதிரிலாம் வெளிப்படுத்தலாம். நம்ம இப்படிதான் வெளிப்படுத்தணும்னே கிடையாது. பேட்ரியாட்டிசம் வந்து எப்படி வேணாலும் வெளிப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு ஃபீட்பேக் கொடுத்த மேடம்க்கு நன்றி. தேங்க்யூ. சிங்கம் வித்யா மேடம், நீங்க பேசலாம். சார், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சார், கொஞ்ச நாளா ஹெல்த் இஷ்யூ சார். த்ரோட்ல கொஞ்சம் சின்ன சர்ஜரி, அதனால வர முடியல. இன்னைக்கு தான் வர முடிஞ்சிச்சு. இத்தனை நாள் நானும் ஸ்கூலுக்கு கொஞ்சம் ஆப்சண்ட். அதாவது ரொம்ப நாள் கழிச்சு இந்த குரூப்ல வந்து சேர்ந்திருக்கேன் நான் மறுபடியும். அதாவது என்ன சொல்றது, நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம செய்யறதெல்லாம் சரி அப்படிங்கிறதோட மற்றவங்க செய்யறது சரி அப்படின்னு சொல்ற அளவுக்கு நமக்கு மனசை வளர்த்துக்கணும். பார்த்தோம்னா ஒரு பிடி பீரியடை கட் பண்ணிட்டு ஸ்கூல்ல உட்கார வைக்கிற நேரத்துல ஒரு பிடி பீரியடு கூட அந்த மனிதனை ஒரு நாட்டுக்காக சேவை செய்ய வைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நல்ல கருத்தை எடுத்துரைத்த ரம்யா மேம்க்கு நன்றி. அதாவது எந்த ஒரு சிறிய செயலை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்றோமோ அந்த செயலானது ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டெல்லாம் சொன்னாங்க. அதனால இன்னைக்கு இதுல பயணிக்கிறதுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ மேடம். வெல்கம். லாங் பிரேக் போட்டு வந்தாலும் தொடர்ந்து பயணியுங்கள் என்று கூறி ஃபீட்பேக் எல்லாம் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் கொடுத்துட்டாங்க. ஏற்புரையா ரம்யா மேடம், நீங்க ஒரு நிமிடம் எடுத்துக்கலாம். மிக்க நன்றி. எல்லாருமே வந்து நம்மளுடைய என்ன சொல்றது, செஷனுக்கு வந்து ஃபீட்பேக் சொல்லும்போது எனக்கு அப்படியே மனம் அப்படியே நெகிழ்ந்து போச்சு. வெங்கட்ராமன் சார் சொல்லும்போது மேடம் ஸ்பீச்சுக்கு நம்ம பேசலன்னா அது தப்பாயிரும். இது என்ன எப்படி எடுத்துக்கிறது தெரியல. பட் எனக்கு உள்ள ஒரே ஹாப்பியா இருந்துச்சு. ஆனா இப்ப நம்ம கத்துக்கணும் இல்லையா, அப்படி பறக்கக்கூடாது, காலுக்கு நிக்கிறோம் அப்படின்னு. இந்த மாதிரியான தலைப்பு முதல்ல கொடுக்கும்போது நமக்கு எப்படிதான் இதை பேச போறோம் அப்படின்னு யோசிச்சா கூட அந்த தலைப்பு நம்மள வந்து எப்படியோ கொண்டு போயிருது அப்படிங்கிறது. இப்ப வந்து நம்ம ஒருத்தவங்களும் எடுத்துக்கிற ஃபீட்பேக் பார்க்கும்போது நம்ம இன்னும் கூட இதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. அது மாதிரி நமக்குள்ளார ஏகப்பட்ட விஷயங்கள் சரி பண்றதுக்கு வந்து இந்த ஃபீட்பேக் செஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்குது. இதோடைய ஒரு விஷயமா நம்ம கத்துக்கிறோம் டெய்லியுமே. நட்புணரி வந்து நட்புணரி தளமும் வந்து நம்மள டெவலப் பண்ணுது அப்படிங்கிறது வந்து என்னுடைய கருத்தா இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். ஏற்புரை சிற்றுரையா கொடுத்தீங்க, அருமையா இருந்தது. இன்று நம்முடைய இருந்து அழகான இந்த பேட்ரியாட்டிசம் வர்சஸ் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் என்ற தலைப்பில் பேசிய ரம்யா கமல்ராஜ் மேடத்துக்கும் ஒரு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம். மிக அருமையான ஒரு பேச்சா இருந்தது. பல பேருக்கான அருமையான ஃபீட்பேக் மூலம் அது நமக்கு பிரதிபலிச்சது. இன்று
நம்முடைய கலந்து கொண்டு கடைசி வரை இருந்து ஃபீட்பேக் கொடுத்த அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இன்கால் மெசேஜில் முத்துலட்சுமி மேடம் வந்து ரம்யா மேம் எக்ஸலன்ட் செஷன் வித் வெரி குட் லைவ்லி எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரம் டே டு டே லைஃப் யுவர் மேட்ச் ஃபாஸ்ட் அப்ரிசியேஷன் ரிசீவ்டு ஃப்ரம் ஸ்போர்ட்ஸ் டீச்சர் இஸ் சூப்பர் அப்படின்னு சொன்ன விஷயம் அவர் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. கலந்து கொண்ட அவர்களுக்கு அனைவருக்கும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவிப்போம். வேலை நிமித்த காரணமாக கலந்து கொள்ள முடியாதவர்களுக்கும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுவோம். நாளை மீண்டும் ஒரு ஆளுமையுடன் இதே தலைப்பில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் நண்பன் ரமேஷ், நெய்வேலி ரமேஷ். நன்றி, வணக்கம்.